ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலின் இந்த ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு தபால் தலை, நாணயம் ஆகியவை வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். வந்தே 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 மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம் தொடங்கி நடந்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இந்த விழாவில் பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கிலே இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை இயற்றி 150 வருடங்கள் ஆகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரஸ் கட்சியின் மகாநாட்டில் இந்த பாடல் பாடப்பட்டது. சுதந்திர போராட்டத்துக்கு ஊக்கமளிக்கும் வகையிலே இந்த பாடல் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்த பாடல் தடை செய்யப்பட்டது. அத்தகைய சுதந்திர போராட்டத்துடன் நெருங்கிய உறவு கொண்ட இந்த பாடல் 150 ஆண்டுகள் தற்போது நிறைவு செய்திருப்பதை கொண்டாடும் வகையிலே சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு தபால் தலை ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறார். இந்த விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர செகாவத், டெல்லியின் துணைநிலை ஆளுநர் சக்சேனா, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இன்று இந்த பாடலை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே ஒரே நேரத்திலே பாடும் நிகழ்ச்சியும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலுக்கு ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. தேசிய பாடலாக இந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமயத்திலே இதன் கடைசி 2 பத்திகள் நீக்கப்பட்டன. அப்படி விடுபட்டது சரியல்ல, முழுமையாக அந்த பாடலை பாட வேண்டும் என பாஜக வலியுறுத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டங்களிலே பேசி முடிக்கும் போது பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்துடன் வந்தே மாதரம் என்கிற முழக்கத்தையும் எழுப்பதை பார்க்கலாம். அப்படி தொடர்ச்சியாக சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியல் அரங்கு ஆகியவற்றிலே முக்கிய இடம் பிடிக்கும் இந்த தேசபக்தி பாடலுக்கு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இன்று மிகவும் சிறப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மத்திய அரசு கொண்டாடி வருகிறது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழ்வில் பிரதமர் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்பாக வேறு ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அடுத்தடுத்து திட்டங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடியோட பயண திட்டம் என்னன்ற தகவல் இருக்கா கணபதி? நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவருடைய மக்களவை தொகுதியான வாரணாசியிலிருந்து 4 வந்தே பாரத் ரயில்களையும் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக அதில் ஒரு வந்தே பாரத் ரயில் வாரணாசியிலிருந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ வரை பயணிக்கும். அதே போல மேலும் 3 வந்தே பாரத் ரயில்களையும் அவர் இன்று தொடங்கி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்த விழாவிலே பங்கு பெறுவதை அவர் தனிப்பட்ட முறையிலே மிகுந்த ஆர்வத்துடன் இந்த விழாவின் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்ன ஆகியவற்றை விழா தொடங்குவதற்கு முன்பே வந்து பார்வையிட்டார். பின்னர் நாணயம் மற்றும் தபால் தலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று நாடு முழுவதும் இந்த பாடல் பல்வேறு இடங்களிலே பாடப்படுவதும் முக்கிய அம்சமாக இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.